திருச்சிற்றம்பலம். சுவாமியோட மாபெரும் கருணை. இதை பாருங்க, நம்ம எல்லாருமே ஈசானி லிங்கத்தில் இருக்கோம். சுவாமியோட மாபெரும் கருணையால் இப்போ தான் வந்து அம்மணி அம்மன் ஜீவசமாதி அடியார்கள் அனைவருமே முற்றுதல் முடிச்சுட்டு நிறைவு பண்ணிட்டு ஆனந்தத்தில் வந்திருக்காங்க. வந்து அப்பா அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு இப்போ கிளம்பி கொண்டிருக்கிறோம். இந்த திருவருள் எல்லாருக்கும் போய் சேர இந்த பதிவு. சிவா திருச்சிற்றம்பலம். பிறந்த பிறவின் பலனை அடைந்தோம். ஜீவசமாதி அம்மணி அம்மன் ஆலயத்தில் படிக்கிற பாட்டுக்கு கொடுத்த நம்ம அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மாவுக்கு கோடான கொடி நன்றி. நன்றி கோடான கொடி நன்றி. ஜீவசமாதி யாத்திரை பயணம் செய்கிறோம். ஐயா காலையில் சொல்லிட்டாங்கன்னு அதுக்கு நேற்றே நான் சொல்லிட்டேன். அந்த காலையில் ஐயா ஜீவசமாதி யாத்திரை பயணம் செய்கிறோம். அதில் நீங்கள் எப்போதும் என் கூட உறுதுணையாக இருந்து எனக்குள்ளேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேருந்து அவர் வழி நடத்துகிறோம். ஜீவசமாதி யாத்திரையை திருவாசகம் முழுமையாக எந்த ஒரு குறைவு இன்றி எந்த ஒரு இடையூறும் இன்றி நல்லபடியாக இந்த யாத்திரை பயணம் எங்களுக்கு திருவாசக யாத்திரை பயணம் அதை நன்றாக முடிக்கிறது அருளை அண்ணாமலையார் முதல்ல அம்மாவுடைய தரிசனம் அம்மணி அம்மா அவங்களுடைய தரிசனம் பெற்று மீதி அனைத்து அப்பாவிடம் செல்ல போகிறோம். திருவருள் தட்டு வழிநடத்த வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மாவுக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மாவுக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மாவுக்கு சிறப்பு.